டென்ஷன் ஆகாதீங்க. கூல் ராஜீவ். கான்வகேஷன் டைம் ஆகுது, அவ இன்னும் வரல. No response. Please leave me. திருடுறதே பெரிய தப்பு செஞ்சிட்ட. மிரட்டுறது இன்னும் தப்பு. கண்ணை காமிச்ச. கையில இருக்கிற கண்ணை கவனிச்சியே தவிர பின்னாடி இருக்கிற புல்லட்டை கவனிக்கலடா. உனக்காக நான் 2 ஆப்ஷன்ஸ் தரேன். அடிக்கவா இல்ல விட்டுருவா? No, leave me, please leave me. Really? Ah! கம்ப்யூட்டர் கோவத்தில் அடிச்சியா? கோவம் வரக்கூடாது பீட்டர். அது உன்னோட வீக்னஸ். வீக்னஸ்னா எனக்கு ஆகவே ஆகாது. டோன்ட் வரி, கும்பலில் தள்ளிடலாம். பட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா இவளுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? 16 years, டெய்லி 10,000, இயர்லி 36 lakhs. இவ அழகு குறையறதுக்குள்ள 4 crore 90 lakhs. எவ்வளவுக்கு போகும்? மேபி 1 crore. அவளுக்கு கீரல் விழுந்ததால 20 லட்சம் கூட போகாது. ஆனா நீ பிடிக்காம போயிருந்தா 20 lakhs லாஸ் தான். வெரி குட். Are you married? Yes sir, 2 பசங்க. உன்னை பத்தி எனக்கு தெரியும். பட் என்னை பத்தி உனக்கு தெரியணும்ல பீட்டர்.
இந்த கால் எப்படி உடைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? பீட்டர், நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? எங்க அப்பா என் சின்ன வயசுல நல்லா குடிச்சிட்டு வந்து எங்க அம்மா ஓடிப்பாரு. அதை தாங்க முடியாம எங்க அம்மா ஓடிட்டாங்க. அந்த கோவத்துல அவர் என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நானும் ஓடி போக பார்த்தேன், ஆனா மாட்டிக்கிட்டேன். மறுபடியும் தப்பிக்க கூடாதுன்னு என் காலை உடைச்சிட்டாரு. நான் என்ன பண்ணேன்னு தெரியுமா? அவரை மர்டர் பண்ணிட்டேன். நான் செஞ்சது கரெக்டா? சார், இன்னொரு பொண்ணை கூட்டிட்டு வரேன். இப்பதான் ஒண்ணு பிடிச்சிருக்க. உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறது கஷ்டம். அழகான பொண்ணுங்க கிடைக்கிறது. அண்ணா, கெல்லி கொலம்பியன் மாஃபியா கிங். அவன் வழியில குறுக்க வரான பிரைம் மினிஸ்டரையே தூக்கிட்டான். அந்த மாதிரி ஆள் கூட நாம பிசினஸ் பண்ணணும். அறிமுகம் இல்லாதவனை அதிகமா எடை போடலாம். ஆனா நம்ம திறமைய நாம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் டீல் பேசுறதுக்கு முன்னாடி டிரெக்டா பார்ட்னரை மீட் பண்ணுவேன். நான் ஷேக் ஹேண்ட் கொடுத்தா பிசினஸ் பண்ணுவேன்னு அர்த்தம். அவன் கையை பாதியில விட்டா அவன் அத்தோட காலின்னு அர்த்தம். என்னை இது வரைக்கும் நம்பினவன் கூட தான் பிசினஸ் பண்ண. ஃபர்ஸ்ட் டைம். நம்பாட்டியும் என் கூட தான் பண்ணணும். வேற ஆப்ஷனே இல்லை. நான் ஒருத்தன் தான் சப்ளையர். கேர்ள்ஸ் ஃப்ரம் ஆல் கண்ட்ரிஸ். Everybody is clinically tested virgins. 100 crores, 100 girls, 50 crores advance final. No bargain. அழகான பொண்ணுங்களை நான் பிசினஸ் பண்ணுவேன். பிசினஸ்ல பார்கெயின் நோ வே. ஒரு பொண்ணுக்கு 1 கோடி இல்ல 2 கோடி கொடுக்குறேன். Charlie, my brother, he'll be in charge. ஒரு பொண்ணுக்கு 1 கோடி கொடுக்குறோம். சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சும்மா விட மாட்டோம். சின்ன கீரல் இருந்தாலும் எனக்கு பிடிக்காது. பயத்துல என் அப்பனை விட்டுருந்தா எனக்கு 2வது கால் இருந்திருக்காது. பாவம் பார்த்தவனை விட்டுட்டா என் பிசினஸ் இருக்காது. ஹாய்டா. மார்னிங். என்ன நேற்று நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல. என்ன நீ வாசனை தூக்குது? புளியோதரை. வாவ், ஸ்பெஷல் அக்கேஷனா? நீ கிராஜுவேஷன் முடிச்சதுன்னு சாதாரண விஷயமா? இதுக்காக இவர் எப்பத்துல இருந்து காத்துட்டு இருந்தாருன்னு உனக்கு தெரியும்ல. என்ன நீ பேசுறீங்க? கிராஜுவேஷன் முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும். என்னடா இப்படி சொல்ற? நீ கிராஜுவேஷனை முடிச்சு இவர் கனவை நிறைவேத்திட்ட. அதனால அதை செலிப்ரேட் பண்ண நினைச்சோம். வாங்க. என்னடா? அண்ணா நீங்களும் வாங்க. எங்க? அத சொல்றேன், முதல்ல இங்க உட்காருங்க. சர்ப்ரைஸ். Thank you. It's so pretty. இல்லையா ராஜு? ஆமா, இங்க என்னடா பண்ற? அண்ணா, நாம அந்த ஷிப்ல போலாமா அண்ணா? எங்கடா போகணுங்கிற? அப்பா அம்மா பத்தி எப்ப கேட்டாலும் அங்க இருக்காங்கன்னு சொல்லுவல, அங்கேயே போலாம். அது கஷ்டம்டா. ஏன் அப்படி சொல்ற? அந்த போட்ல டிக்கெட்ஸ் இல்லையாம்பா. இன்னும் சில வருஷத்துக்கு டிக்கெட்ஸ் புக் ஆயிடுச்சாம்பா. அப்படின்னா நம்ம அம்மா அப்பாவை பார்க்க முடியாதாண்ணா?
ஏன் பார்க்க முடியாது? நீ நல்லா கஷ்டப்பட்டு படி, பெரிய இன்ஜினியர் ஆகி பெரிய ஷிப்பை தயார் பண்ணு. நாம அதுல போய் பார்க்கலாம். அதுக்கு பணம்? ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு கூட நம்ம கிட்ட பணம் இல்லையே. பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுற? அதை நான் பாத்துக்கிறேன், விடு. அப்பா அம்மாவை சந்திக்கிறதுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஷிப்ல போகணும்னு நினைச்சேன். இப்போ அப்பா அம்மாவை பார்க்கணுன்னா வீட்டுக்கு வந்தாலே போதும். நம்மளாம் சேர்ந்தே இருக்கலாம். நீ இந்தியாவுக்கு போகாத ப்ளீஸ். அண்ணி, ஸ்டடீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் இந்தியாவுக்கு போவேன் அப்பவே சொன்னேன். அதுக்கு நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க. சரி போல, 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கட்டா? எதுக்குடா? ரெண்டுமே உனக்கு தான் ஃபேவரா இருக்கும். சிம்பிள் அண்ணி, நீங்க என் கூட இந்தியாவுக்கு வந்துருங்க. அண்ணன் நம்மள பிரிஞ்சிருக்க முடியாம ஜாபை ரிசைன் பண்ணி அவரும் நம்ம கூட இந்தியாவுக்கு வந்துருவாரு. ஜாபை ரிசைன் பண்ண என்ன கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா? ஆனா ஏதாவது தப்பு பண்ணு, அவங்களே ஒண்ணு தூக்கிடுவாங்க. எஸ். இன்னும் எவ்வளவு நேரம் ஷாப்பிங் பண்ணுவீங்க? ஷாப்ஸ் எவ்வளவு நேரம் வரைக்கும் திறந்திருக்கும்? Hello, sir. Sir. What? Sir, you're not supposed to be here. Skating கத்துக்கணும்னா? This is a private place. I mean, I want to learn skate. How do I go about it? You have to leave now. இந்த பொண்ணு இன்ஸ்ட்ரக்டரா இல்ல ஸ்டூடெண்டா? Hey, எங்க போனா? Where did she go? Where is she? Sir, you need to contact our office. Who's your boss? Sitting, hugging, kissing. You are my secretary. Then what about your old secretary? அவளா யாரோ யங் பாய் கிடைச்சானா அவ ஓடி போயிட்டா. So that means you are old. No, no. I'm not old. I'm young. 23 years old. I'm just born. Just born. If you can cut 30 years of your age, why can't I cut 20 of mine? Oh, fantastic. Chocolate? No. Take it. No. Why don't you take it? No. Excuse me. Who are you? ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தேவை. இன்ஃபர்மேஷன் கொடுக்க இதனே இன்ஃபர்மேஷன் பியூரோன்னு நினைச்சிட்டியா? அவுட் அவுட். அழகான பொண்ணு தான். உங்க வைஃபா? வைஃபா? வைஃப் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா குடும்பம் உருப்பிடுமாயா? நாசமா போயிடும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்க கிடைக்காது. கெட் அவுட். நாம சோஃபால உட்காந்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணலாமா? யூ கண்டினியூ கண்டினியூ. ஓஹோ, கண்டினியூ கண்டினியூ. பர்மிஷன் கொடுக்குறியா நீ? ஒரு வேலை செய், அந்த சேர் எடுத்து இங்க போட்டுக்கிட்டு நாங்க 2 பேர் பண்றத லைவா பாரு. போட வெளியே. சார் கெட் அவுட். கெட் லாஸ்ட் ஐ சே.
டார்லிங். என்ன எம்எம்எஸ்ஸா? இதை என் பொண்டாட்டிக்கு அனுப்பிச்சு பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட காசை போடுங்களான்னு பாக்குறியா? உன் பருப்பு இங்க வேகாதுமா. உன்ன மாதிரி ஆளுங்களை பார்த்து பார்த்து எல்லாமே கொட்டி போச்சு. ஓ லிசன், இந்த சாக்லேட் சிதம்பரம் நம்பினவங்களுக்கு எதையும் செய்வான், ஏமாத்துறவங்களை கும்மி அடிச்சிடுவான். உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புவேன் நான் எப்ப சார் சொன்னேன்? பின்ன யாருக்கு அனுப்புடா? யாருக்கு அனுப்புவேன்? அவங்க புருஷனுக்கு அனுப்புவேன். அவ புருஷனுக்கா? அவன் என்ன பெரிய புடுங்கியா? நான் பயந்துருவேனா? புடுங்கல மாட்டான், சுட்டுடுவான். என்னத்த சுடுவான்? தோசை சுடுவானா? என்ன பண்றான் அவன்? என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். சிதம்பரம் சார், சிதம்பரம் சார். சிதம்பரம் சார் எதுக்குங்க? சிதம்பரம்னு கூப்பிட்டா வரமாட்டேனா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஏதோ சொன்னீங்களே, இந்த பிஸ்கெட். பிஸ்கட் சிதம்பரம் கிடையாதுங்க, சாக்லேட். சாக்லேட் சிதம்பரம். ஓஹோ, நம்பினவங்களுக்கு நம்பினவங்களுக்கு நல்லது செய்வேன். நல்லது. ஏமாத்தினா ஏமாத்திரவன கும்மி கும்மி அடிப்பேன். இப்ப அதெல்லாம் எதுக்குங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஒண்ணுல 10 to 11 டைம்ல ஒரு பொண்ணு ஸ்கேட்டிங் வந்தால, அவருடைய அட்ரஸ் வேணும். செக்யூரிட்டி ப்ராப்ளம் சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. பேபி யுவர் ஹஸ்பண்ட்ஸ் நம்பர் ப்ளீஸ். அண்ணா அதெல்லாம் எதுக்கு? ஹஸ்பண்ட் நம்பர்லாம் வேண்டாம், அந்த பொண்ணு நம்பர் தானே நான் தரேன். It is okay. Dad, வெயிட். ரியா, $45 countries, 25 industries, business around 5,000 crores. மிஸ்டர் அமித், உனக்கு இவரை பத்தி இதை விட இன்னும் இன்ஃபர்மேஷன் தேவையா? ஜெனரலி இந்த மாதிரி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க 1000 crores லாபம் கொடுக்கிற பொண்ணு தான் தேர்ந்தெடுப்பாங்க. லக்கிலி உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான். Dad, 2 நாள்ல உன்னை மீட் பண்ணுவாரு. ஜஸ்ட் ஃபார் 10 minutes ஒன்று. மீட் பண்ணும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணிக்கோ. எனக்கு பிடிக்கணும்ல? எனக்கு பிடிச்சிருக்கு. அவ வீடுங்க. Got it. சாவறதுக்கு போறாளா இல்ல சாவடிக்க போறாளான்னு தெரியலையே. ஹாய். நல்ல ஆழமா தான் இருக்கும். குதிச்சனா கண்டிப்பா காலி தான். ஒண்ணுல ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ள போகும், லங்ஸ் நின்னு போயிடும், அப்புறம் ஹார்ட் பம்பிங் நின்னுடும். மேக்ஸிமம் 2 to 3 minutes தான். குதி குதி. Who are you? யாரா இருந்தா என்ன, சாகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் தேவையா என்ன? சூசைட்? நான் சூசைட் பண்ணிக்கிறதா? சாகிறதுக்கு முன்னாடி எதுக்குமா போயிலாம் சொல்ற? உண்மையை ஒத்துக்கோ. என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? சரி, நீ குதிச்சதுக்கு அப்புறம் யார்கிட்ட சொல்லணும்? நம்பர் ஏதாவது வச்சிருக்கியா? நீ என்கிட்ட வராத. ஃபாதரா மதரா லவ்வரா? லவ்வர் இருக்க வாய்ப்பில்ல. வராதன்னு சொல்றேன்ல, நான் சொல்றத கேளு. அது என்ன, பிரிட்ஜ் அங்க இருக்கும்போது இங்க இருந்து குதிக்கிற லூசு மாதிரி? சொல்றது உனக்கு புரியலையா?
இப்படிலாம் அழுத்தினா தண்ணியில குடல் தான் வெளியே வரும். நீ தெளிவுறதா இருந்தியா? ஆமா. பின்ன ஏன் இப்படி பண்ண? ஒண்ணுல நீ என் வயிறு மேல கையை வச்சு அப்படியே அழுத்தும் போது அப்படியே உதடு மேல உதடு வச்சு யூனோ ஜஸ்ட் அப்படிலாம். சீயா அது நல்லா இருக்கும்னு நினைச்சேனே. நீ அதுக்காக தான் தண்ணியில குதிச்சியா? இல்ல உன்னை காப்பாத்த தான் குதிச்சேன். ஆனா எனக்கு நீச்சல் வராதா, அதான் தண்ணியில முழுகிட்டேன். இது ஒண்ணு பெருசா ஆழம் இல்லையே, அப்படியே நடந்து வந்துடலாம்னு நினைச்சேன். நீ தூக்குனதுனால சும்மா இருந்துட்டேன். டிஸ்கஸ்டிங். தொடவா 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 நான் கொஞ்சி கொஞ்சி தொடவா தேன் அழகு மலரை தொடவா உன் ஆசை நெஞ்சை தொடவா 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 நான் கொஞ்சி கொஞ்சி தொடவா தேன் அழகு மலரை தொடவா உன் ஆசை நெஞ்சை தொடவா உன்னை முத்தமிட்டு தொடவா உன்னை கண்டால் இளம் காதல் பூக்கள் பூகாதா நினைக்கும் போது நான் மெல்ல மெல்ல தொடவா மேகமோ கருநிற குழலா மணப்பதோ மாம்பழ உடலா காந்தமோ கருவிழியோ சொல்வாய் கண்ணே மௌனமே மயக்கும் மொழியா பவழமே மயங்கும் முதடா பொங்கி வரும் ஓடை நீதான் வாணி ஏன் பாட்டால் நான் தொடுவேன் மானுன்னையே தொடவா 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 நான் கொஞ்சி கொஞ்சி தொடவா தேன் அழகு மலரை தொடவா உன் ஆசை நெஞ்சை தொடவா கண்களோ பாயுதே ஆசை வந்தே ஆடுதே அழகி உன்னை தேடுதே வம்புகள் எப்படி செய்வதேனோ நீ ஒரு ரோஜா பூச்செண்டு ரோமியோ நானே தேன் வண்டு நீயும் தொடவா 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 நான் கொஞ்சி கொஞ்சி தொடவா தேன் அழகு மலரை தொடவா உன் ஆசை நெஞ்சை தொடவா கவிதை போல் இனித்திடும் வார்த்தையின் பூவையே பூஞ்சோலையே என் பூமி நீதானடி பூமியோ நானே மனமும் மன்மதன் வாழ்த்து சொன்னானா உள்ளமே பொங்க செய்தானா பரவ பெண் தேன் நான் இதை கொண்டு தொடவா 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 நான் கொஞ்சி கொஞ்சி தொடவா தேன் அழகு மலரை தொடவா உன் ஆசை நெஞ்சை தொடவா Yes, sir. What do you want, sir? Please show me that. Yeah. Thanks. Yeah. No! Please save me! Run,
Run as fast as you can. I'm gonna catch you. I am Mikey Batman. Please save me, please. It's yours all, baby. Coffee. Coffee chillun irukka. காஃபி சூடாதான் இருக்கு. காஃபி chillun irukka. Please leave me. Cheer up, Charlie. போனுங்க ரெடியா? They are ready. Please leave me. Where's the payment? కాఫీ కొదికుండా. கெல்லிக்கு இந்த விஷயம் தெரியுமா? கேலி கொலம்பியால இருக்காரு. அவருக்கு இந்த மேட்ரு தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா நீ என் கூட பேச உயிரோடு இருக்க மாட்டேன். தேங்க்யூ. 50 crores 1 weekல ரிட்டர்ன் பண்ணு. ஆக்சுவலி நம்ம டீல் க்ளோஸ் ஆயிடுச்சு. நீ 100 கோடி கொடுத்த, நான் 100 பொண்ணுங்களை ஒப்படைச்சிட்டேன். அவங்கள நீ தக்க வச்சுக்கல, அது ஏன் தப்பா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Because I am a gentleman. Same deal. 2 days time. Deal is over. Return the money. Send the advance tomorrow. Good. உன் அப்ரோச் பிடிச்சிருக்க. நீயும் பாயிண்ட்டுக்கு வந்துட்ட, நானும் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என் கால் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியுமா? சார்லி, உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன். ஆக்சுவலி நான் ஒரு அனாதை. ஒரு ஹோட்டல்ல நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 மாசம் கழிச்சு செஞ்ச வேலைக்கு சம்பளம் கேட்டேன். அவன் செஞ்ச வேலையை காமின்னா, செஞ்ச வேலையை எப்படி காமிக்கிறது அதையே தான் கேட்டேன். கோபம் வந்து
ஓனர் என் காலை உடைச்சிட்டான். Gone. நான் என்ன பண்ண தெரியுமா? பயப்பட்டு ஓனரை விட்டிருந்தா எனக்கு இன்னொரு கால் இருந்திருக்காத. இப்ப பாவம் பார்த்து உன்னை விட்டுட்டா 100 கோடி என் கையை விட்டு போயிடும். கில்லிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கொன்னுடுவான். தெரிஞ்சதானே விட்டிருந்தா இவனே போய் சொல்லியிருப்பான். கொலை பண்ணிட்டோம்ல, நாம சொல்ற வரைக்கும் தெரியாது. ப்ராப்ளம் கேள்வி கிடையாது, தெரியாத அந்த எதிரி தான் நமக்கு ப்ராப்ளம். அவனை கண்டுபிடிங்க. அவன் டெட் பாடியை கெல்லிக்கு ஒப்படைச்சு படி மொத்தத்தையும் அவன் மேல போட்டுடலாம். நம்புவானா? வேற ஆப்ஷன் இல்லை. கெல்லியோட தம்பி பாடியை குடவுன்ல போட்டுட்டு மொத்தமா குடவுனியே எரிச்சிருங்க. அந்த சாம்பல்ல அவன் நம்மளை சந்திச்சதுக்கான சாயல் கூட இருக்கக்கூடாது. காஃபி. தேங்க்ஸ் ஸ்வீட்ஹார்ட். அமெரிக்கால பில்டிங்ஸுக்கு ஃபயர் சேஃப்டி இருக்குமே. ஃபயர் ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு? ஆமா, இந்த ஆர்டி யாரு? ஆர்டி மாஃபியா டான். How do you know that? பேப்பர் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும்டா. கையில காயம் எப்படி ஆச்சு? திரும்பவும் பிரச்சனை பண்ணியா? முறைச்சது போதும். யாரா அந்த பொண்ணு? தெரியல. சாகரத்துக்கு கூட BMW தான். சமரிச்சு. பேர் என்ன? மிஸ்ஸஸ் விஸ்வான்னு வச்சுக்கோ. ஆல்ரெடி அவ இன்னொரு பையனை லவ் பண்ணியிருந்தா? என்ன சந்திச்சதுக்கு அப்புறம் நோ சான்ஸ். A gift for you. Please. You are 10 minutes late, by the way. You know? முதல்ல போட்டோவை பார்த்து டைரக்டா பார்த்துருந்தா கல்யாணம் முடிஞ்சிருக்கும். No time waste. நம்ம ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும்னா டைம் தேவையில்ல? தேவைப்படாது. You're beautiful. I'm successful. அது போதும். I'm throwing a party tomorrow. நீ வரணும். I have to go to skating. Cancel that. Hello? Of course I'm not busy. Please go ahead. மாட்டோனா? இந்தியன் பார்ஸ், ஹோட்டல், தியேட்டர்ஸ், ஆல் ஏரியாஸ் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். ஆனா அவன் கிடைக்கல. அவனை பிடிக்கலன்னா அவனை கொன்னுடுவான். பாஸ், ஒருவேளை எப்படி பண்ணா? என்ன பாஸ், இதுவரைக்கும் அவனை பார்க்காததுனால ஒரு இந்தியனை கொலை பண்ணி இவன் தான் அவனு சொல்லிடலாமா? அண்ணனுக்கு பொய் சொல்ல சொல்லி ஐடியா கொடுத்த நீ என்கிட்ட உண்மை சொல்லுவேன்னு எப்படிடா நம்புறது? சொல்லுடா இடி. அப்படி சொல்ல மாட்டேன் பாஸ். நீ உண்மையிலேயே அவனை தேடுனியா இல்ல பொய் சொன்னியா? உண்மையை சொல்ல. தேடின பாஸ், தேடின. ஏய், ஷட் அப். இந்த நிமிஷத்துல இருந்து எல்லாருக்கும் சொல்லுவே, வலை வீசி தேடுங்க, மூளைய பயன்படுத்த, பார்த்தா கொன்னுடுங்க. அவனை கண்டுபிடிக்காட்டி அண்ணன் உங்களை கொன்னுடுவான். உயிரோட இருக்க மாட்டீங்க.
Damn it! Anyway, we need to find her. What the hell? Sorry. Was coffee hot? What did you say? Sorry. No, after that. Was coffee hot? காஃபி சூடாதாண்டா இருக்கு. காஃபி சூடாதாண்டா இருக்கு. அன்னைக்கு எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எனக்கு கிடைச்சாகணும். அதில் அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவன் ஃபோட்டோ நம்ம ஆளுங்க எல்லாருக்கும் அனுப்ப. Actually, Mr. Steve. Dad, can I just... Ria, he's Mr. Steve, my business partner. Well, she's my daughter. Nice to meet you. கொஞ்ச நாள்ல அமித்துக்கும் ரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. Oh, I see. Dad, can I... பேசிட்டு இருக்கேன்ல. போ. Mr. Steve, as per our discussion, you deal with the business transactions related to Mr. Shiv, okay? Oh, fantastic. What a beautiful party. Hello. பார்ட்டி யாருக்குன்னு தெரியலையே. யார் தான் நமக்கு என்ன? Let us enjoy. இவன் எங்க? இவன் எதுக்கு இங்க வந்தான்? இந்த பிளே கிரவுண்ட் எங்கேயோ பார்த்துருக்கனே. சிட்டு, நான் தான். நீங்க எங்க சார் இங்க? ஜஸ்ட் ஒரு கிட்னாப் பிளான் பண்ணிருக்கேன். ஏன் சார், கிட்னாப் பிளாக்மெயில் இதை தவிர வேற எதுவும் தெரியாதா? நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? ஸ்கூலை விட சப்ஜெக்ட் தான் இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்டா? அங்க கவனி, அந்த சிண்ட்ரலாவை பாத்தியா? அவளை தான் கிட்னாப் பண்ண போறேன். நான் வரேன் சார். ஏய், எங்க நழுவுற? அவளை கிட்னாப் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்கிறவங்க என்ன பேசுறாங்கன்னு நீ தானே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கணும். ஓ, ஆனா அவங்க கொலை பண்ணிடுவாங்க சார். ஷேக்காளியாரிய சீண்டனியா? இந்த விஷயத்தை கேப்சர் பண்ணிட்டீங்களா? ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்டுக்கு வேண்டாம் சார். நான் எங்க போறேன்? நான் இங்கேயே இருப்பேன். இங்கேயே தான் இருப்பேன். பரவாயில்ல, நீ வேணும்னா போயிட்டு வா. போறப்பா, நான் இங்கேயே தான் இருப்பேன். சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சீக்கிரமா வந்துருங்க சார். ஓகே சிட்டு, நோ ப்ராப்ளம். ஓகே சிட்டு, நோ ப்ராப்ளம். இவனுக்கு என்ன சொல்லிட்டு போவான்? மிஸ்டர், என்ன ஃபாலோ பண்ற? யாரை ஃபாலோ பண்றா? நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணல. ஃப்ரெஷ் ஏர்க்காக வந்த அவ்வளவுதான். பார்க்கிங் லாட்ல ஃப்ரெஷ் ஏரா? நான் உன்னை தேடி வரல. ஓகே, ஆனா நான் உன்னை தேடி தான் வந்தேன். எதுக்கு? அது ஒண்ணு இல்ல, 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக. எனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும், இல்லாட்டி போனா உனக்கு போர் அடிக்கிற வரைக்கும் நீ என் கூட இருக்கணும். இன்னும் 40 மினிட்ஸ்ல பார்ட்டி முடிஞ்சிடும். 30 மினிட்ஸ்ல நீ ரிட்டர்ன் வந்துருவ. நான் காணாம போனா என்ன தேடுவாங்க. உள்ள அந்த மாதிரி ஆளுங்க இருந்திருந்தா நீ இங்க வந்திருக்க மாட்ட. ஏன் ரொம்ப டென்ஷனா இருக்க? ரிலாக்ஸ். இப்போ உன் லைஃப் ஃபுல்லா உன் கையில தான் இருக்கு. இந்த 30 மினிட்ஸை வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன். நீ இன்னும் ரிலாக்ஸ் ஆகலான்னு நினைக்கிறேன். உனக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்? என்ன? எனக்கு பழக்கம் இல்ல. எனக்கு மட்டும் திருட்டுறது பழக்கமா என்ன? ரெடியா?
பழக்கம் இல்லைன்னு சொன்ன. ஆனா சூப்பரா இருக்கு. என்னது? நாம அவன் அடிச்சா 1000 ரூபா கொடுப்பாங்க, அவன் நம்மள அடிச்சா 500 ரூபா நாம கொடுக்கணும். நீ 500 கொடுத்தியா இல்ல 1000 வாங்குனியா? நான் எப்பவும் 500 பறி கொடுத்ததும் இல்ல, 1000 தொலைச்சதும் இல்ல. அடிக்க முடியாதுன்னு சொல்லலாம்ல. அவனையா நான் அடிச்சேன்னு வை. என்ன ஆகும்? அவன் டெக்னிக்கா ஃபைட் பண்ணுவான், நான் எமோஷனோட ஃபைட் பண்ணுவேன். அவன் தோக்கடிக்கிறதுக்காக ஃபைட் பண்ணுவான், நான் ஜெயிக்கிறதுக்காக ஃபைட் பண்ணுவேன். அவன் பணத்துக்காக ஃபைட் பண்ணுவான், நான் உனக்காக ஃபைட் பண்ணுவேன். நீ ஃபைட் பண்ணி முடிக்க 15 minutes ஆகுமே. 30 seconds is enough. டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது உன் கூட, அவன் கூட கிடையாது. Hi auntie. Hi Vishwa, give me a second. அங்க உட்காந்துக்கலாம் வா. Hey, start music. ए सुरनी गेरनी को दिलडा ए गिरन तकरा अर्जुनर विलडा ए मकर पन्न बंदा डीलडा ए अपनु पट्टनु विट्टु पोना मब्बुडा मारी विट्टु उल्लदा इद पोल ஏது காட்டு கச்சேரி கோலர் தூக்கி விட்டு நீ சந்தோஷமா துள்ளுடா துள்ளுடா உற்சாகத்தை அள்ளுடா சோகத்தை தூக்கி போடுடா சுருன்னு ஏறுனி கூந்தில்லுடா கிருன்னு தாக்குற அர்ஜுனர் வில்லுடா I got it going, grinding to the beat, go boom boom, speakers blowing. DJ play the groove until the moon is shining fully. Dancing so hard, come on, step up, this is how we do it. DSP போடு மெட்டு இங்கே தினமும் ஹிட் அதுர சும்மா அடி பாரு துள்ளு ஹார்ட் பீட் மொக்க ஃபிகர் ஒன்னு சீன போட்டா அது ரொம்ப லொள்ளு லட்டு ஃபிகர் ஒன்னு டைம் கேட்டா அது கிக்குமா சின்ன பொய் சொல்லி சின்ன பைய கனவெல்லாம் சென்றலாக்கள் மச்சி கூட வந்தாலே அப்பனோட அறுவையும் கதை தந்தலாகும் கோடு போட்டு ஆட சொன்னா கோடு தாண்டி வானம் தாண்டு வானம் பாடி நாங்க தான் எங்க
எங்க தமிழ் போல ஏது ஒரு பாஷை பாடும் தமிழுக்கு போட்டு ஒரு பூசை ஜீன்ஸ் ட்ரௌசர் லுங்கி லங்கோடு சேஞ்ச் இல்லாட்டி லைஃபே தான் வேஸ்ட் கண்ணாலனே கண்ணாலனே கண்ணாலும் செய்தாயே செல்லல்லாமே பூக்கள் செய்து பூவாசம் பூவாசம் தந்தாயடா முன்னாலே முன்னாலே நானும் உடையானேடா தூக்கத்திலே தொல்லை செய்து கொண்டாட்டம் கும்மாளம் போட்டாயடா எங்க தமிழ் போல ஏதோ ஒரு பாஷை பாடும் தமிழுக்கு போடு ஒரு பூஸ்டாய் சோனா சோனா அடி சூப்பர் சோனா என்ன கொத்தி போற சந்தோஷத்தில் என முழுக விட்டு நீயும் விலகி போற ஹன்னி ஹன்னி நீயும் பார்த்தா ஹன்னி நெஞ்சு தொட்டு பாரு முட்டி மோதி நானும் உடைஞ்சு போறேன் ஓ பண்ணி விழுந்து அந்த அந்த வயசுல அந்த அந்த சேட்டையெல்லாம் செய்ய வேணும் டீனேஜ் ஆசையெல்லாம் தின்னு கட்டி வைக்காம தீக்க வேணும் ஜீன்ஸ் ட்ரௌசர் லுங்கி லங்கோடு சேஞ்ச் இல்லாட்டி லைஃபே தான் வேஸ்ட் டேய் நாராயணா நீங்க நாராயணன் தானே No. எஸ் யூ ஆர் நாராயணன் ஐ நோ மேன் ஐ நோ ஐ லவ் யூ கம் ஆன் ஹேவ் a chocolate My phone. கம் ஆன் ஹேவ் இட் மேன் ஐ ஹேவ் plenty of chocolate My phone. என்ன போன் இவ்வளவு பலுவா இருக்கு நம்பர்ஸ் நிறைய சேவ் பண்ணிருக்கீங்களா நோ ப்ராப்ளம் Excuse me, that's my கம் phone. ஆன் கம் ஆன் ஹேவ் a chocolate மேன் ஹலோ God. ஹலோ ஸ்டெல்லா What's இருக்காங்களா wrong with him? என்ன ஹஸ்பண்ட் கூட இருக்காளா சி 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 எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிக்கிட்டே சுத்துறான் ஏதாவது பப்புக்கு போலாம்ல என்ன மாதிரி சொல்லு அன்னைக்கு மால்ல ரெக்கார்டான சிசி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு அவன் கிடைச்சானா My damn it. Ah! No! தப்பிச்சுக்கிட்டான் சில்லன சில்லன பனிக்காற்று வீசுதே நெஞ்சமே துள்ளுதே உன் சுவாச காற்றிலே வானம் பூமி வந்ததே உன்னை சுற்று காற்று மூச்சு வாங்குதே இன்னும் 2 minutes இருக்கு மேகம் நின்று போனதே ஒரு கணமே உன்னை கையில் அள்ளிக்கொள்ளும் ஆசை கொண்டதேனடி அடடா உன்னழகில் தடுமாறி போக உலகம் தலைகீழாய் போனதடி ஏனோ அடடா உன்னழகில் தடுமாறி போக உலகம் தலைகீழாய் போனதடி ஏனோ சில்லன சில்லன பனிக்காற்று வீசுதே நெஞ்சமே துள்ளுதே உன் சுவாச காற்றிலே
இப்போவாவது உன் பேரை சொல்லலாம்ல. கண்டுபிடி. ப்ளீஸ் டெல் மீ. ப்ளீஸ் ரியா. நாளைக்கு எங்க போலாம்? ட்ராக் ரேஸ். I'll give you 1 hour. எஸ் எஸ். என்னடா எஸ்? மனுஷனை போட்டு புடிச்சு எடுக்கிறேன். சின்ன வேலை. ஹாய். Hey Ria. ஏய் அமத், நீ எங்க போயிருந்த? I was looking for you. What? Excuse me. ஃபார்வர்ட் போ. இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ண. Stop. கம் பேக், கம் பேக். What's he watching? இப்பெல்லாம் நீங்க என் கூட டைமே ஸ்பெண்ட் பண்றது இல்ல தெரியுமா ராஜு? டார்லிங், நீங்க கூட வெளியே கிளம்பிட்டீங்களா? நாங்க எங்கேயும் போல. நீ எங்க போற? ரியாவை சந்திக்க போறேன். பாத்தீங்கல்ல. பை பை. முன்னெல்லாம் நீங்க கூட இப்படிதான் இருந்தீங்க தெரியுமா? அப்பா என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்கா? Dad, I fixed up the meeting with Lehman Brothers. Okay, ma. Good. சம்பளம் கொடுக்கறதுனால ஆபீஸ்ல என்ன செய்ய சொன்னாலும் செய்யறதுல தப்பு இல்ல. அதுக்குன்னு எந்நேரமும் ஆபீஸ்ல இருக்க கூடாது. நமக்காக வாழறவங்களுக்கும் நேரம் ஒதுக்கணும். உன் மேல முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இந்தியால இருந்து உன்னை கூட்டிட்டு வந்து இந்த பொறுப்பை எல்லாம் ஒப்படைச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு நல்லவன் என் பொண்ணுக்கு நானே தேடி இருந்தாலும் கிடைச்சிருக்க மாட்டான். வேலையெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். கேரி ஆன். Thank you, Dad. என்னோட டார்லிங் என்னை இவ்வளோ ரெக்வெஸ்ட் பண்றதுனால போக மாட்டேன். இன்னைக்கு நோ ஆஃபீஸ். ஓகே. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. I'll be there சார். ஓகே சார். சாரிடா. Okay. ஆனா ஷேப் பண்ணிட்டு போங்க. எங்கே கூட்டிட்டு வந்த? வெயிட். ஹேய், என்னாச்சு? வேண்டாம்னா லைட்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஹே ரியா. பத்தி தெரிஞ்சும் கூட நான் ரிஸ்க் எடுப்பேனா கெல்லி? என் தம்பி சத்து போயிட்டான்னு தெரிஞ்சதும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாம நீ தப்பு பண்ணிட்ட. அவனை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்காம இன்னும் பெரிய தப்பு பண்ணிட்ட. தப்பு பண்ணியிருந்தா தப்பிச்சு போயிருப்பேன் கெல்லி. உனக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். உனக்கு 100 கோடி தான் போச்சு. எனக்கு 100 பொண்ணுங்க கை நழுவி போயிட்டாங்க.
என் கவலையை யார்கிட்ட போய் சொல்லுவேன்? இட்ஸ் ஆக்குபேஷனல் ஹசார்ட். இது எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தன் தான். என் ஆளுங்க அவனை நாலா பக்கமும் தேடுறாங்க. Got him bloody. டேய் அட என்னண்ணே அதிசயமா இந்த பக்கம்? அது சரி, நீ போய் ரியாவை சந்திச்சியா? சந்திச்சேன். ஆனா இப்பெல்லாம் பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியலண்ணே. இத பிடிச்சிக்க. ஜாக்கிரதையா போடா. You damn it! Only one chance கொடுக்கலே. Okay. தம்பியும் என் தம்பிக்கு சமம். முடிஞ்ச காப்பாத்திருப்பேன். நான் முன்னாடியே என் தம்பி உன் தம்பிக்கு சமம்னு சொன்ன. Well, I made it true. நீ உயிரோட இருக்கணும்னா எனக்கு அவன் உயிரோட வேணும். ஆட்டி உனக்கும் எனக்கும் இருக்கிற தூரம் என் கன்லேருந்து வர ஒரு புல்லட் அளவு வேகம். அதாவது உன் சாவுக்கு தேவைப்படுற டைம். You got 3 days, Auntie. அவனை கண்டுபிடிக்காட்டி உங்கள ஒருத்தரும் உயிர் வாழ மாட்டான்னு உன் பாஸுக்கு புரியவே ராஜீவ். Adios, amigo. தம்பியை இந்த மாதிரி யாராவது கொன்னுட்டா நீ என்ன பண்ணுவ? ஐ மீன்
எரிப்பியா புதைப்பியா? மைக்கேல் லக்கி ஃபெலோ ராஜா. அந்த நெருப்போட உஷ்ணமும் வலியும் அவனுக்கு தெரியாது. ஆனா எனக்கு தெரியும். உயிரோட இருக்கும்போதே நெருப்புல உட்காந்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். தப்பு பண்ணிட்டேன். அவனை கண்டுபிடிக்க உன்னை அனுப்பியிருந்தா மைக்கேல் உயிரோட இருந்திருப்பான். நாளைக்கு உங்க முன்னாடி இருப்பான் சார். கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்ல, சாகடிக்கணும். அவனுக்கு பயம்னா என்னன்னு தெரியணும், சாவுனா என்னன்னு புரியணும். இந்த ஆர்டிய பத்தி தெரிஞ்சுக்கணும். என் மேல இருக்கிற பாசத்திலேயோ என் மேல இருக்கிற பயத்திலேயோ வேலை செய்யக்கூடாது. என் பகைவனா அவன் பகைவனா நினைக்கிறவன் தான் எனக்கு வேணும். அதுக்கு சரியான ஆள் நீதான். பத்து வருஷத்துக்கு முன்ன எனக்காகவும் பாசையை கொன்னவனே. இவனை பிடிக்க முடியாதா? நீ நினைச்சா முடியும் ராஜா. என்னண்ணே சிகரெட்டை பயங்கரமா ஊதி தள்ளுற? ஒன்றும் இல்லடா, ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் டென்ஷன். சரிதான். அப்போ நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஒன்று, உண்மையை சொல்லு. 2வது, என்கிட்ட போய் சொல்லாத. என்ன விட மாட்டியா? நோ சான்ஸ். என் பாஸ்க்கு ஒருத்தனால 100 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் போச்சு. இப்போ அவனை பிடிக்க சொல்றான். புடி. அவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்சாதானே பிடிக்கிறதுக்கு. அது சூப்பர். என்ன காமிச்சு இவன் தான் சொல்லு, அதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். இருந்தாலும் சொல்றேன்னு நீ ரொம்ப ஓவரா பண்ற. ஆமா, ஒருத்தனால எப்படி 100 கோடி போச்சு? நான் டூ மச்சா தான் யோசிக்கிறேன். நீ கொஞ்சமாவது யோசிக்கிறியா? என்ன சொல்ற? ரியாவை பத்தி தான். யோசிக்கிறதுக்கு நீ என்ன இருக்கு? பேரு நல்லா தெரியும், அவ அட்ரஸ் இன்னும் நல்லா தெரியும். அவ மனசு தெரிஞ்சுக்கிட்டியா? அவ உன் கூட இருக்கிறப்ப ஹாப்பியா இருப்பாளா? இருப்பா, ஆனா இருக்க மாட்டா. சிரிப்பா, ஆனா சிரிக்க மாட்டா. அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல. என்ன? ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும்டா. அப்போ என்ன பண்ண சொல்ற? நீ சந்தோஷத்துல மட்டும் இல்லாம அவ கவலையிலையும் பங்கெடுத்துக்கணும்டா. அவ பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ண. அப்ப நீ அவளை லவ் பண்றன்னு அவகிட்ட போய் சொல்ல தேவையில்லை, அவளே தெரிஞ்சுப்பா. அனுபவம் பேச வைக்குதா? போடா. ஹலோ. சரி, இப்பவே நான் வரேன். ஆண்ட்ரி, லெட்ஸ் கோ. அண்ணா, கார் கீஸ். இந்த டைம்ல எங்க போவ? நீ தானே ரியாவை போய் பார்த்து பேசிட்டு வர சொன்ன. ஓகே, டேபிள் மேல இருக்கு, எடுத்துக்க. ஓகே, see you. Bye. எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டியா? உன் வீட்டை தவிர. ஜோக் பண்ற நேரம் இல்ல, மூவ் ஆன். சிசி கேமரா ஃபுட்டேஜில் அவன் இந்த போஸ்டர் தான் பார்த்துட்டு இருந்தான். அன்னைக்கு அவனை ட்ராக் ரேஸில் கூட தேடி பார்த்தோம். அவன் மைக்கேல இதால தான் அடிச்சிருப்பான். மைக்கேல் நினைச்ச மாதிரி அவன் டிராக் ரேஸ்க்கு வந்திருக்க மாட்டான். ஒருவேளை அவன் டிராக் ரேஸ்க்கு வந்திருந்தா மைக்கேல் இறந்து போயிருக்க மாட்டான். அவன் இந்நேரம் எல்லையை விட்டு போயிருந்திருக்கலாம். எனிவேஸ், நம்ம போலீஸ் கான்டாக்ட்ஸை யூஸ் பண்ணி கடந்த 4 நாளா எல்லையை விட்டு போன இந்தியன்ஸ் டீட்டெயில்ஸை சேகரிச்சு வை. ஃப்ளைட்ஸ் நான் பார்த்துக்கிறேன். ட்ரெயின்ஸ் அண்ட் ரோட்ஸ் நீ கவனி.
ஹலோ 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 லேலா மாயமாச்சி என் மனசு உன்னாலே ஓ மேனா அது என்னாச்சோ திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை போல நிற்கிறேன் ஹலோ 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 தோழா மாயமாச்சு என் மனசு முன் போலே நான் உங்கள் இரு கண் பார்த்து வான்மழையில் நனைந்து போன சிலை போல நிற்கிறேன் ஐயோ ஒரு இறகை போல மனசு என்று பாலில் இருக்க நானும் பார்க்கிறேன் அச்சோ சிறு பறவை குஞ்சு போல தனிய கூட்டுக்குள்ளே நானும் தவிக்கிறேன் என்னானதோ ஏதானதோ குழப்பிடும் மயக்குமா முத்தமிட முயன்ற போது மூச்சு காற்றில் தீயை வீசி நீ என்னை கொல்லாதே மனதிலே பிழை பிழை கத்தி போன்ற மீசை வைத்து மார்பு கோட்டி கீழலிட்டு நீ என்னை கொல்லாதே உயிரிலே மழை 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 அம்மா புன்னகை பார்த்த புண்ணி சுற்றும் பூமி சுற்றினாரே அந்த பொய் காந்தம் உண்டு என்பது உண்மையேதானா மழை துளி பந்தாடுதே பூவின் நிழல் போராடுதே நெருங்கி வந்து பேசும் போது உந்தன் மீது வீசும் பாசம் போதை ஏறி சாயுதே சாயுதே மனம் 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 நெருப்பு போல நீ வந்து எந்த மீது மோதும் போது உயிரின் வாரம் கூடுதே கூடுதே பலே 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 என் கைகள் தொட்டு காதலித்த முதல் மனுஷி நீதானா ஆமாம் பூமியிலே பிறந்து விட்ட முதல் குழந்தை நமது தானா சுகத்திலே மூகிடவா தினம் தினம் மயக்கமா ஹலோ 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 லேலா மாயமாச்சி என் மனசு உன்னாலே ஓ மேனா அது என்னாச்சோ எனக்கு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி நீ கூலா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னால தாங்க முடியல. டேக் யுவர் ஓன் டைம், பட் ரிமெம்பர், நீ லேட் பண்ற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிசினஸ் இழந்துடுவ. ஆண்ட்ரி, என் மொபைல் நாங்க மறந்து. I will get it. ஓகே, தேங்க் யூ. Cute looking. Excuse me, it's Raji's phone. He forgot it. Thank you. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பார்ட் வேலை செய்யாம போனா
அவன் எத்தனை நாள்ல சாவான்னு தெரியுமா ராஜு? அவனை அப்படித்தான் கொல்லணும். ஹரியப் ராஜு, முடிச்சிரு. எதுக்கு வந்த? என்ன பார்க்கலங்கிற கவலையில நீ சாப்பிடலன்னு தெரியும். பிட்சா? Come here. Hey. Dad's coming. Come here. ஏய், எதுக்கு இப்படி எல்லாம் மறைச்சு வைக்கணும்? உன் பாய் ஃப்ரெண்ட் அறிமுகப்படுத்தலாம்ல? ஏய், உனக்காக தண்ணியில குதிச்சது, ஃபைட் பண்ணது, ரிஸ்க் எடுத்ததுல உங்க அப்பா கிட்ட சொல்லலாம்ல? உனக்கு போயினா நான் சொல்லிடுவா. சொல்லுறேன். இந்த பொம்மை செம்மையா இருக்குல்ல? சாரி. ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணாதான் இதெல்லாம் நடக்கும். What are you doing here? Are you crazy? ஏய், எவ்வளவு நேரம் இந்த இருட்டிலே அடைஞ்சு கிடக்க சொல்றேன்? ஏய், உங்க அப்பா. இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். நிஜம் நினைச்சிட்டியா? ஐயோ. ஏய், என்னாச்சு? I'm sorry. I'm sorry. You okay? ரியா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ற? உன்னைதான் கேக்குறேன். Mom, memories. மெமரிஸ்? கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போகுது. எல்லாம் கூடவே எடுத்துட்டு போவியா? பைத்தியம் நினைப்பாங்க. எங்க போயிட்டான்? ஹாய். முகத்தை எதுக்கு அப்படி திருப்பிக்கிற? நான் உன்னை கம்பல் பண்ணி லவ் பண்ண சொல்லல, கல்யாணமும் பண்ணிக்க சொல்லல. ஜஸ்ட் நான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஞாபகம் வச்சுக்க. தட்ஸ் ஆல். நீ எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்ல. ஓகே, சொல்ல மாட்டேன். பட் மேரேஜ் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கிளியரா முடிவிடு. மனசா, மனுஷனா, அன்பா, பணமா, கிளாரிட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நீ டிசிஷன் எடு. ஓகேயா? இன்னொரு விஷயம், அன்னைக்கு நீ பிரிட்ஜு கிட்ட எதுக்காக எழுதிட்டு போனன்னு எனக்கு அப்ப தெரியல, இப்பதான் தெரிஞ்சுதா. உங்க அம்மா சூசைட் பண்ணிக்கல ரியா. எனக்கே இந்த விஷயம் இந்த ரீலை சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. சாரி ரியா. ஹாப்பி பர்த்டே ஸ்வீட்டி. இன்னைக்கு உன்னோட 13th பர்த்டே. ரொம்ப முக்கியமான நாள். என் பாசத்தெல்லாம் இதில் பார்சல் பண்ணி உனக்கு கொரியர் அனுப்புகிறேன்.
இது உன்னோட பர்த்டே கிஃப்ட். சாரி செல்லம்மா, நாளைக்கு உன் பர்த்டேக்கு என்னால் வர முடியல. டேடிக்கு பிஸ்னஸ் பார்ட்டி இருக்கிறதுனால கண்டிப்பாக போயே ஆகணும். போகலன்னா அப்பா கூட பிரச்சனை வரும். நான் என்ன பண்ண முடியும்? எங்கள் 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது காமன். இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு கல்யாண நாளே வெறுப்பு வரும் தான் உன்னை சின்ன வயசுலேருந்தே போர்டிங் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைக்கிறேன். எனக்குன்னு உள்ள சொந்தம் உன்னை தவிர வேற யாரு? நான் இந்த லைஃபையே வெறுக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ இந்த வயசுலயே காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீ எந்த அளவுக்கு லவ் பண்றன்றது முக்கியம் இல்ல, அவன் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றது தான் முக்கியம். அதுதான் உண்மையான எங்க அம்மா, நான் டாடி கிட்ட சொல்றேன். ஹாய். எங்க இருக்க விஸ்வா? நானா வீட்டில் தான் இருக்கேன். இன்னும் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது ப்ராப்ளமா என்ன? இல்ல, உன்னை சந்திச்சு ஒரு விஷயம் பேசணும். நானும் எக்ஸாக்ட்லி அதே ஃபீலிங்கில் தான் இருக்கேன். உன்னை சந்திச்சு சில விஷயம் பேசணும். என்ன? அது ஃபோனில் சொன்னால் நல்லா இருக்காத, உன்னை நேரில் பார்த்து சொல்கிறேன். வாட்ஸ் திஸ் விஸ்வா? இது நானும் என்னை காதலிக்கிற பொண்ணு சேர்ந்து இருக்க போகிற ஹவுஸ் பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணுறவா? அது அம்மா அப்பா, அண்ணா அன்னிக்கு அவங்களுடைய ரூம், அது குழந்தைங்களுக்காக. அண்ட் திஸ் இஸ் மை மாஸ்டர் பெட்ரூம், தட் இஸ் ஸ்விம்மிங் பூல். அந்த ரூம் அடிக்கடி வர என் மாமாக்காக, அதில் அவர் இருந்துட்டு போட்டோம். மேலே டெரஸ் எங்களுக்காக. தனிமையாக இருக்க, வானத்தில் ஸ்டார்ஸ், அதை பார்த்துக்கிட்டே நெருங்கி வந்து இன்னும் கிட்டக்க வந்து அவளை அப்படியே. அவ யாரு? முதல்ல என் ஹவுஸ் பிளான் எப்படி இருக்குன்னு சொல்றியா? முதல்ல அவ யாருன்னு சொல்லு. அவ ஃபீலிங் எனக்கு தெரியாதா? என் ஃபீலிங் அவளுக்கு புரிஞ்சுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உனக்கு இன்னும் புரியலையா விஸ்வா? சொப்பன சிங்காரி ஏலா சொக்குற கைகாரி நூலில் கொக்குற பூவானி கையில் மருதானி சந்தன கும்பானி பூசும் ஜவ்வாது பெண்ணேனி நெஞ்சில் வைக்கிற கோடாரி அடியே வாயாடி. தீவானா தீவானா திமிரு பிடிச்ச தீவானா, தீ வச்சு போன பார்வைய பார்த்து நூலான. அச்சோ வரு நீ ஆசைய கொளுத்து போற நீ, அக்கு அக்கா ஒடிஞ்சு போறேன் பாரு. சொப்பன சிங்காரி ஏலா சொக்குற கைகாரி நூலில் கொக்குற பூவானி கையில் மருதானி. தேகத்தை தொட்டு நீ சாயம் போக முட்டு நீ, நெத்திய கோதி நித்திரை போக சேவாய் நீ. அத்தர புசிய போவனா காம்பல பழுத்த காயம் நான், எலும்பு பூரா நொறுக்கி போட்டா படவானி. சொப்பன சிங்காரி ஏலா சொக்குற கைகாரி நூலில் கொக்குற பூவானி கையில் மருதானி. மழையின் சாரலா மனசு ஊஞ்சலா, எதுக்கு ஆடுதோ தூத்து பகையிலே. நெசமா தூங்கல நினப்பு தீரல, தடுத்து பார்த்துமே தானா புலம்புறேன். ஒரு முத்தம் கொடுத்தா இந்த முழுசு கொடுப்பேன், இந்த ரத்த சுட்டுலதான் தீய கொதிச்சேன். நீ தொட்டு பாருண்டா எங்க நெஞ்சுக்குள் தம் தம் தம், நீ பார்க்கும் போதெல்லாம் சும்மா சொக்குற. தீவானா தீவானா
திமிரு பிடிச்சதிதான் தீ வச்சு போன பார்வைய பார்த்து நூலான்னு அச்சோ வர நீ ஆசை கொளுத்து போற நீ அக்கு அக்கா உடஞ்சு போனேன் பாரு நீ எனக்கு நீதானு ஒரு தடவை தப்பு நடந்தா போதும் உடனே பேரம் பேச ஆரம்பிச்சிருவானுங்க. நான் என்ன கேன பயல சீப்பா பிஹேவ் பண்றானுங்க ராஜு. ஆமா, உன் ஃபேமிலி எப்படி இருக்கு? நல்லா இருக்காங்க சார். நம்ம எதிரி கிடைச்சிட்டானே? கிடைப்பான் சார். ஆனா கிடைக்கலையே. எத்தனை தடவை ஒரே பதில சொல்லிக்கிட்டு இருப்ப ராஜா? எனக்கு ஒரு டவுட். உன்னால அவனை பிடிக்க முடியலையா இல்ல பிடிக்க விருப்பம் இல்லையா? மர்டர் பண்றதுக்கு வேணா டைம் எடுத்துக்கலாம், ஆனா பிடிக்கிறதுக்கு இல்ல. கெல்லியை எப்படி சமாளிக்க போறனோ தெரியல. ஹாய் ஸ்வீட் ஹார்ட். என்னாச்சு? ஏன் ஸ்வீட் ஹார்ட்? உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வெஜிடபிள் கட் பண்ணும்போது ஜாக்கிரதையா இருக்க சொல்லி. வலி அதிகமா இருக்கா? விஸ்வாவோட ஸ்கேட்டிங் ஷூஸ் எடுக்கும்போது கட் ஆயிடுச்சு. ஸ்கேட்டிங்? மைக்கேல் இதால தான் அடிச்சிருப்பான். ஆண்ட்ரி, யார் ராஜு? மைக்கேல் அவன் ஐஸ் ஸ்கேட்டிங் ஷூவால தான் அடிச்சிருக்கான். அதுக்கு எல்ஏல ஸ்கேட்டிங் ரிங் மலேனா ஆர்ச்சிட் மால்ல தான் இருக்கு. அன்னைக்கு அங்கதான் காஃபி குடிச்சிருக்கான். ஸ்கேட்டிங் ஷூஸும் வாங்கியிருக்கான். நீங்க அங்கேயே தேடுங்க, கண்டிப்பா கிடைப்பான். லேஸ் கட்டணுமா?
my god. Come on, come on, come on. Get into the car fast. Me? முதல்ல நீ ஏறு. Come on. தப்புடா, அவளுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. நோ. Hi, Ria. Amit, Ria's fiance. Vishwa, my boyfriend. ரியா, கடைசியா சொல்றேன், உனக்கும் அமித்க்கும் கல்யாணம் நடந்தே தீரும். நீ அவனை மீட் பண்ணாம இருக்கிறது அவனுக்கு தான் நல்லது. ஓகே? I love him, Dad. Shut up. விஷ்வாவை நான் விரும்புறேன்பா. I love him. அவனை இந்த அளவுக்கு நீ ஏன் காதலிக்கிற? அம்மாவை எதுக்கு விரும்புறேன்னா அதுக்கு யாரா இருந்தாலும் என்ன பதில் சொல்ல முடியும்பா. ஸ்விம்மிங் தெரியலனாலும் என்னை காப்பாத்துறதுக்காக தண்ணியில குதிச்சான். ஒரு நாள் நான் பேசாததும் எனக்கு என்ன ஆச்சோன்னு அர்த்த ராத்திரியில என்ன பார்க்க வந்தான். பாசமா அம்மா போலவே எனக்கு ஊட்டி விடுவான். என்னை சந்தோஷப்படுத்த எதுவும் செய்வான். கவலையிலையும் என்னை சிரிக்க வைப்பான். இத்தனை நாள் அழுதாதான் கண்ணுல தண்ணி வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சிரிச்சாலும் தண்ணி வரும்னு விஷ்வாவால தெரிஞ்சுக்கிட்டேன். I love him, Dad. I really love him, Dad. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இப்பதான் நான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதை நானே சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு என்ன வேணும், நான் எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டைம் கூட உங்களுக்கு இல்லை. எந்த ஃபீலிங்ஸும் இல்லாத ஒரு மனுஷனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அமித் வேண்டாம், விஸ்வாதான் வேணும். எனக்கு விஸ்வாதான் வேணும். முடிச்சிட்டியா? இப்போ நான் சொல்றேன், லிசன் கேர்ஃபுல்லி. அமித் கூட தான் உன் கல்யாணம். முகூர்த்த தேதியிலேயோ என் டிசிஷன்லயோ எந்த மாற்றமும் இருக்காது. அங்கிள், டோன்ட் வரி அமித், she'll be okay. சின்ன பொண்ணு இல்ல, கொஞ்சம் எடுத்து சொல்லணும். நம்ம கூட புரிஞ்சுக்கணும் அங்கிள். அவனை பத்தி இவ்வளவு சொல்றானா அவனை கண்டிப்பா நீங்க பார்க்கணும். What? This is life. It's not business. We'll meet him tomorrow.
உனக்காக. இவனை கொலை பண்ணணும். பயமா இருக்கு விஸ்வா. எவ்வளவு சொன்னாலும் எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரோன்னு பயமா இருக்கு. நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்க. ஓகே, ஆனா நீ என்ன எவ்வளவு லவ் பண்றேன்னு என்கிட்ட ஒரு தடவை சொல்லிருப்பியா? நாம இது வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டதே இல்லை. உண்மையான காதல்னா இதான். அம்மா அப்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க யார்கிட்டயும் நம்ம ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டோம். இதை யார்கிட்டயும் சொன்னாலும் புரியாது. அதை நம்ம அனுபவிக்கணும். இன்னொரு விஷயம், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு? இந்த பிரிட்ஜ் கிட்ட எங்க அம்மா எப்படி இறந்து போனாங்கன்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி அப்பா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கு வர மாட்டாரோன்னு பேசிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் மினிட் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் பாத்தியா? நெக்ஸ்ட் மினிட்டை பத்தி பேசுனதுமே உனக்குள்ள அந்த எக்ஸைட்மெண்ட் கவனிச்சியா? லைஃபையே அப்படியே பாரு, ஒவ்வொரு நிமிஷமும் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கும். நம்ம லவ் உங்க அப்பா ஒத்துக்கலன்னு சொன்னல, உங்க அப்பா இல்ல அவரோட பாட்டனே வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓகே அங்கிள், மேட்டர் ரொம்ப சிம்பிள். we are in love. எல்லாருக்கும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கும் 2 ஆப்ஷன்ஸ் தரேன். நம்பர் 1, அவளைய மனைவி அனுப்புங்க. நம்பர் 2, என்ன நீங்க உங்க மாப்பிள்ளைய ஏத்துக்கங்க. முடியாதுன்னா பிரச்சனையாகும். கேள்விப்பட்டேன், ரோட்ல போறவங்க எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணி அடி வாங்குறதும் வீட்டுல இருக்கவங்க கிட்ட திட்டு வாங்குறத பத்தியும். நீங்க ரொம்பவே அவமானப்படுத்துறீங்க. வீட்டுக்குள்ள வர விட்டதுக்கு சந்தோஷப்பட்டுக்குங்க. உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆணவம்? எங்களுக்கு என்ன குறைச்சு? பணம் அமித்க்கு 500 கோடி சொத்து இருக்கு. வாட் அபவுட் யூ? படிப்பு இருக்கு, ஒத்து போகாது. அன்பு இருக்கு, ஒத்து போகாது. அப்ப என் அண்ணன் இருக்கான். லுக், மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு காதலிச்சா போதும், மற்றதுக்கெல்லாம் பணம் வேணும். அது உன்கிட்ட இல்ல. உங்க மேரேஜ் நடக்காது. சரியா? எங்க அண்ணன் சும்மா தான் சொன்னா. என்னன்னு? ஆமாமா, அழாத. ஓவர் ஆக்ஷன் பண்ணிட்டேன். ஒருவேளை உங்க அப்பா ஒத்துக்காட்டி என் தம்பி உன்னை தூக்கிட்டு வந்துருவான். என்னடா? நீங்க சும்மா இருங்க. அது இல்லடி, கொஞ்சம் ப்ளீஸ். எனக்கு சொத்து வேண்டாக்கா, உங்களை மாதிரி ஒரு ஃபேமிலி தான் வேணும். அண்ணி, எனக்கு உங்க அப்பா சொத்தெல்லாம் வேணாம், இவ இருந்தாலே போதும். கூப்பிட்டீங்களா? கம் ராஜீவ். நாளைக்கு உங்க முன்னாடி இருப்பான் சார். அவன் 1 மணி நேரத்துல என் முன்ன நிற்பான். ஐ எம் டிசப்பாயிண்டட் ராஜீவ். ஒருவேளை நான் அவசரப்பட்டா, வேண்டாம் சார், காம் டவுன் அப்படின்னு நீ தானே சொல்லணும். ஒருவேளை கொண்டு இருந்தா எவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிருக்கும். யார் கொடுத்தாங்க சார்? எவ்வளவு கொடுத்தாங்க சார்னு நீ கேட்டிருந்தேனா என் ரேஞ்சில் நீ இருந்திருப்ப ராஜீவ். இவனா? அவன்தான் ஆண்ட்ரி கண்டுபிடிச்சான். இவனை பார்த்ததும் எந்த கதையை சொல்லலான்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். இவன் அத்தனை பேர் அடிச்சானா? அடிச்சிருக்கான். ஆனா உலகமே பிசினஸ் ஆயிடுச்சு. அழகான பொண்ணை கொடுத்தாலும் ஆம்பளைய கொலை பண்ணாலும் ₹1,00,00,000. சார், நான் ஒரு தடவை என் ஒய்ஃப்க்கு ஃபோன் பண்றேன்.
Come on, Raju. Let's celebrate. என்னண்ணே நீ இவ்வளவு டென்ஷனா இருக்க? Let's go. Catch him. இதுல பாஸ்போர்ட் இந்தியாவுக்கு போற டிக்கெட் இருக்கு, கிளம்பு. இந்தியாவுக்கா? நான் போக மாட்டேன். போய் தான் ஆகணும். ஆனா சடனா போனா ரியா ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறான். ரியா கிட்ட நான் பேசிக்கிறேன்டா. ஒருவேளை நான் ரியாவை லவ் பண்ணதால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சானா? உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாதுடா. தயவு செஞ்சு கிளம்புடா. அண்ணே ஒரு காரணம் சொல்லுண்ணே, நான் உடனே போயிடுறேன். அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நான் சொன்னபடி செய், கிளம்பு. உன் மேல நம்பிக்கைலாம் இருக்குண்ணா. ஒரே ஒரு காரணம் சொல்லு, நான் இப்பவே போறேன். சின்ன வயசுல இருந்து நீ எது கேட்டாலும் இல்லைன்னு சொன்னதில்ல. இந்த ஒரு தடவை நான் சொல்ற பேச்சு கேட்டு இங்க இருந்து போயிடுறா. நான் சொல்றத கேளு. இப்ப நீ போகாட்டி நான் சத்தத்துக்கு சமம். பேச்சு கேளு. என்ன நடக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. I'm so worried. Don't worry. எல்லாம் clear ஆயிடும். I'm there for you.
என்னை எதுக்கு இந்தியாவுக்கு அனுப்ப நினைச்சா? அவங்க எதுக்கு உன்னை கொலை பண்ண பார்த்தாங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் நல்லவன் இல்லை தம்பி. நான் ஆடிக்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க அண்ணியோட அப்பா ரியல் எஸ்டேட் கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் நான் செய்கிற பிஸ்னஸில் வேற யாராவது குறுக்க வந்தா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு காம்படிஷனாக இருக்கக்கூடாது, இருந்தா வாழக்கூடாது. டெக்னிக்கலாக பார்த்தா முதல்ல ஒன்று தான் கொல்லணும். என்ன, அவனோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். ஸோ அவன் சாவுக்கு கூட நீ தான் காரணமாக இருக்கணும். கொல்ல போறியா, சாவ போறியா? உன் ஃபேமிலியை பற்றி யோசி ராஜா. பிஸ்னஸ்ல உனக்கு எல்லாமே தெரியும், கொல்றதை தவிர. இவனை முடிச்சு கத்துக்க. Shoot him, shoot him, shoot him. Come on, shoot, shoot him. Shoot him. Good shot. Well done, Rajiv. அவன் சொன்னபடி செய்யாம போனா நம்ம ஃபேமிலியை அழிச்சிடுவேன்னு சொன்னான் தம்பி. ஜாபை ரிசைன் பண்ண என்ன கொன்னே போட்டுருவாங்க தெரியுமா? அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாம, எதிர்க்கிற சக்தியும் இல்லாம, சாவறதுக்கு தைரியமும் இந்த இல்லாம விஷயத்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எப்படிடா சொல்ல முடியும்? தெரியாதவங்களுக்கு ஏதாவது நடந்தாலே உன்னால தாங்க முடியாது. உன் அண்ணனுக்கே ஒரு பிரச்சனை தெரிஞ்சா நீ சும்மா இருப்பியா? அடித்தடியில் இறங்குவ. அந்த நேரத்துல உனக்கு எதாவது ஆச்சுன்னா என்னாலையும் உங்க அண்ணியாலையும் தாங்க முடியாதுடா, தாங்க முடியாது. காயம் எப்படி ஆச்சு? எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் பிரச்சனை எதுலையும் தலையிட வேண்டாம்னு. ஒரு தடவை உங்களுக்கு பசங்க வேணும் தோணலையான்னு நீ உன் அண்ணியை கேட்டப்போ அவ எவ்வளவு வேதனைப்பட்டான்னு எனக்கு தண்ட தெரியும். நீங்க எப்பவுமே குழந்தைங்க வேணும்னு நினைச்சு கூட பார்த்தது இல்லையா? நீ இருந்தா போதும், எங்களுக்கு பசங்க வேண்டான்னு வெளியில சொல்ல முடியாம மனசுலயே வச்சுக்கிட்டு 11 வருஷமா தவிச்சுக்கிட்டு இருக்கோண்டா. இத்தனை வருஷமா காப்பாத்திட்டு வந்தேன். ஆனா இப்போ உன்னை கொலை பண்ண சொல்லி என்னையே அமைச்சிருக்காங்கடா. அண்ணா, காரணம் எங்க இருப்பான்? வேண்டாம் தம்பி, அவனை பத்தி உனக்கு தெரியாது. என்ன பத்தி உனக்கு தெரியும்ல. வேண்டாம் தம்பி, நாம அவனுக்கு பயப்படக்கூடாது. நம்மளை பார்த்து அவன் நடுங்கணும், அவன் பயப்படணும். கொலை பண்ணிடுவாங்கடா. நாமளே வேட்டையாடிடுவோம். வெல்டன் ராஜீவ், உன் தம்பியை நீயே கூட்டிட்டு வந்து ஒப்படைச்சதுக்கு நன்றி. You really mean my day. நான் என் தம்பி எங்க கூட்டிகிட்டு வரல, என் தம்பி என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னால பணம் போச்சு, ரெப்புடேஷன் போச்சு, பிசினஸ் போச்சு. இப்போ உன் உயிரும் போயிடும். எப்படி முடியும்?
கனவு கன்றியா? எவ்வளோ டைம் எடுக்கும்னு யோசிச்சேன். 8 பேர் அடியாளுங்க, 20 seconds மேக்ஸிமம். Figure, skin tone, superb. வித்தோன்னா கண்ணை மூடிக்கிட்டு 2 கோடி தருவான். தெய் விஸ்வா, அன்னைக்கு என் ஆளுங்களை அடிச்சு சம்மந்தம் இல்லாத ஒருத்திய காப்பாத்தினேன். ஆனா இன்னைக்கு இட்ஸ் a shame. எதுக்காக சிரிக்கிற? ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டிக் இல்லைன்னா உன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சேன். என் கால் எப்படி போச்சுன்னு உனக்கு தெரியுமா? கொலை பண்றதுனா உடனே பண்ணிட, டைமை வேஸ்ட் பண்ணாத. Adi, let me do yours. நான் யாருன்னு தெரியுமா? கன்னை எய்ம் பண்ணிட்டல, அப்புறம் எதுக்கு இந்த அறிமுகம்லாம்? இவனை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு. நம்ம பிசினஸ்க்கு இவன் செட் ஆகலாம். உன் தம்பி செத்துட்டான், என் தம்பியும் செத்துட்டான். இவன் தம்பி மட்டும் எதுக்காக இருக்கணும்? கொன்னுட. கிளம்களே. கடைசியா கேட்டுக்க, உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். சிகார பத்த வச்சுட்டு சாகுறியா, இல்ல சிகார பத்த வைக்காம சாகுறியா? ஐ மீன், ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். No! Whoa! நான் வருவன் எதிர்பார்க்கல. ரியா அவ பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் உடனே கோவப்படாம நேரம் பார்த்து கொள்ளணும்னு நினைச்சேன். ஆர்டிக்கு கொடுத்த 1 crore வேஸ்ட்.
இவனை கொலை பண்ணணும். என்னோட பிளான் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் விட மாட்டேன்டா. ரியா உனக்கு கிடைக்க கூடாதுன்னா ஓ எதிரிலே அவளை கொல்லணும். ஸ்விம்மிங் எப்ப கத்துக்கிட்ட? தெரியாதுன்னு யார் சொன்னா? அப்ப அன்னைக்கு ஃபர்ஸ்ட் மீட்ல தண்ணியில இருக்கும்போது ஒரு அழகான பொண்ணு காப்பாத்துனா எவனாவது வேணான்னு சொல்லுவானா? ஏய் அது சரி, நான் உனக்கு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். வீட்டுக்கு போய் பாட்டு பாடலாமா இல்ல பாட்டு பாடிட்டே வீட்டுக்கு போலாமா? பாடிக்கிட்டே வீட்டுக்கு போலாம். ஹலோ 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 லேலா, மாயமாச்சி என் மனசு உன்னாலே. ஓ மேனா அது என்னாச்சோ, திருவிழாவில் தொலைந்து போன குழந்தை போல நிற்கிறேன். ஹலோ 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 தோழா, மாயமாச்சி என் மனசு முன் போலே. நான் உந்தன் இரு கண் பார்த்து வான்மழையில் நனைந்து போன சிலையை போல நிற்கிறேன். ஐயோ ஒரு இறகை போல மனசு என்று பாடி விளக்க நானும் பார்க்கிறேன்.
அச்சோ சிறு பறவை குஞ்சு போல தனிய கூட்டுக்குள்ளே நானும் தவிக்கிறேன்